Hi friends, welcome to veniskitchen. நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா chicken வறுவல் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். chicken வறுவல் செய்யிறதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சுக்கலாம். பாத்திரம் சூடானதும் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் நீங்களும் சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இந்த சமயத்தில் நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதும் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறமா ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா, கடைசியாக ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மசாலா எல்லாம் பாத்திரத்தில் பிடிக்கிறதால ஒரு சின்ன கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா நான் ஒரு 1/2 கிலோ சிக்கனை உப்பும் மஞ்சளும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். அப்புறமா சிக்கன் வேகிறதுக்காக ஒரு சின்ன கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி வரும், அதனால் கொஞ்சமாகவே தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, சிக்கன் நல்லா வேகட்டும். தண்ணியெல்லாம் வற்றி சிக்கன் இந்த மாதிரி வந்ததும் ஒரே ஒரு ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் நான் பட்டர் சேர்த்துக்கிறேன். கடைசியாக நம்ம கொத்தமல்லி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சிக்கன் வறுவல் ரெடி ஆகிட்டு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.